நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வருவானா மாட்டானா ஒன்னும் புரியலையே. கண்டிப்பா வருவான். அப்போ ஒரு நிமிஷம். நீ சாரி திவ்யா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்னால அந்த பிதுக்குவாய் அசோக் கிட்ட எல்லாம் பேச முடியாது. என்ன மன்னிச்சிடு. இப்ப அதை பத்தி நான் கேட்டேனா? நீ சரவணனை பாத்தியா? நான் பார்க்கலையே. சரி நீ போ. இதுக்கு தான் நிக்க வச்சு கேட்டியா? ஏண்டா நம்ம மிகப்பெரிய ரவுடின்றது யாருக்கா தெரியுமா? அது தெரிஞ்சே நம்ம ஒருத்தர் காலேஜ்ல மதிக்க மாட்டான். அப்புறம் உங்க ஊர்லாம் பேசிட்டு வந்தா யாரு மதிப்பா? உண்மை. இந்தா புடி, நீ கிளாஸுக்கு போ. உன் மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல. என்ன திவ்யா, சரவணுக்கா வெயிட்டிங்கா? சரவணன் பேரை கேட்டா ஒரே ஆனந்தம் தான். சரி வரவா? ரொம்ப சிரிக்காத. ஹாய். ஹாய் அசோக், சரவணனை பாத்தியா? ஆமா, கேண்டீன்ல காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியா? ஐயோ, அது நேத்து. அது சரி, அவன்கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமா? இல்ல, கொஞ்சம் பார்க்கணும். ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே? ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. சரி, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. ஒழுங்கா கிளாஸுக்கு வர வழியே பாரு. அவன் வந்தா கிளாஸுக்கு தானே வரணும். இல்ல நீ போ, நான் வரேன். இந்த காலேஜை பத்தி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட எப்படிலாம் ஃபைன் போடலாம்னு யோசிப்பானுங்க. ஒழுங்கா கிளாஸ்க்கு வந்து சேரு. சரி பாய். காலையிலே லவ் பண்ணு. ஹாய் ஜோ. இந்தாங்க விபூதி எடுத்துக்கோங்க. இங்க பாடுறா மாப்ள, இத்தனை நாள் ஜோதிகா கோயில் போய் பார்த்திருப்ப. டேய், அவ வேற இவ வேறடா. எலெக்ஷன்ல நிக்க போறாள்ல, அதான் ஜெயிக்கணும்னு வேண்டியிருப்பா. என்ன வேண்டிட்ட ஜோ? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சா உனக்கும் இவனுக்கும் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். ஏய், அப்படியே போட்டேன்னா நீ எலெக்ஷன்ல நிக்கிறத ஏன் கிட்ட சொல்ல? ஆமா, இவ பண்ற எல்லாத்தையும் சாரிட்ட சொல்லிட்டு தான் பண்றா. இப்ப இதை மட்டும் சொல்லணும்னு கோச்சிக்கிறாரு. வெற்றி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. அதனாலதான் நான் சும்மா நாமினேட் பண்ணி வச்சேன். ஆனா இப்ப நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. மச்சான், நீ எல்லாம் வேஸ்ட்ரா. ஜோதிகா மட்டும் நம்ம டீம்ல இருந்திருந்தா மெரினா பீச்சியே பட்டா போட்டு வித்துருக்கலாம். எது எப்படியோ எலெக்ஷன்ல நிக்க போறல, கங்க்ராட்ஸ். Thank you. கங்க்ராட்ஸ். Thank you. ஜோ வா போலாம். கார்த்தி, ஒரு நிமிஷம். உனக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜோ எங்களோட ஃப்ரெண்டு. அவன் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இதுவே வெற்றிக்கு ஆப்போசிட்டா நின்று இருந்தா நாங்க வர போறது இல்ல. ஜோதிகா நிக்கிறதுனாலதான் அவ தோத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு எங்க மேல இருக்க கோவத்தை விட எங்களுக்கு உன் மேல பல மடங்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு வந்திருக்கோம்னா எல்லாம் ஜோக்காக மட்டும்தான். ஜோதிகா மேல அவ்வளவு அக்கறை நினைக்கலாம். அக்கறை தான். என்ன, எங்களை பொறுத்த வரைக்கும் அவ ஸ்பெஷல். உங்க டீம்ல இருக்க எல்லாரும் எங்களை எதிரியா பார்த்தப்ப எங்களை ஃப்ரெண்டா பார்த்த ஒரே ஆளு உன் தங்கச்சி ஜோதிகா மட்டும்தான். உன் தங்கச்சி ஜெயிக்கணும் நீ ஆசைப்படுறத விட எங்க ஃப்ரெண்டு ஜெயிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். என்னடா கார்த்தி, இன்னும் உங்க மேல கோவம் போலியா? கோவம் இல்ல, அவன் எங்க மேல சந்தேகப்படுறான். எங்க நாங்க அவனை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருமோன்னு பயப்படுறான். நீ எந்த விஷயத்துல நம்புறியோ இல்லையோ, இந்த விஷயத்துல எங்களை நீ நம்பிதான் ஆகணும். இன்னும் கேட்டா நாங்க தான் உன் மேல கோவம் அதிகமா படணும். நீங்க என்னைக்கும் சீனியர்ஸ் மதிச்சதும் இல்ல, ஒழுங்கு மரியாதை நடந்துகிட்டதும் இல்ல.
நீயும் வெற்றி எங்க மேல தேவையில்லாம கை வச்சு காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்கீங்க. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க ஜோதிகா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் எங்களை தூண்டி விட்டு உங்களை அடிக்க சொன்னதே அந்த வாசு தான். இன்னைக்கு அந்த வாசு வெற்றியோட இருக்கான். ஏன் தெரியுமா? உன்னை காலி பண்ணதான் எங்களையும் அவன் கூப்பிட்டான். ஜோதிகா ஒருத்திக்காக தான் நாங்க போகாம இங்க நின்னுட்டு இருக்கோம். கார்த்தி, நீ இன்னும் வாய் திறந்து பேசலனா கொஞ்சம் கூட அது நல்லா இருக்காதுடா. ஓகே, உன் விருப்பம் என்னமோ அதே மாதிரி செய். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இவ்வளோ பெருந்தன்மையாக வந்து என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேய், தேங்க்ஸ்லாம் சொல்லி எங்களை பிரிக்க பார்க்காதடா. கார்த்தி, இத்தனை நாளா நீ யார் உண்மையான ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்காம இருந்த. இப்பதான் முதல் முறையே தெரிஞ்சுக்கிட்ட. கார்த்தி, நம்ம பசங்க கிட்ட ஓட்டு கேட்க போறப்போ இவங்களும் நம்ம கூட வரட்டும்டா. என்ன நேத்து வரைக்கும் எதிரியா இருந்தவங்க கூட எப்படி சேர்ந்து போறதுன்னு யோசிக்கிறியா? அப்படி நம்ம போனாதான் கார்த்தி எதிரிய கூட மன்னிப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். விடு ஜோ, இவ்வளோ சொல்லியும் கார்த்திக்கு நாங்கள் வரது பிடிக்கலனா விட்டுரு, நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம். இன்னிலிருந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். எது செஞ்சாலும் ஒன்றாவே இருப்போம். ஏமாப்ல இப்ப என்ன ஆயி போச்சுன்னு இவங்க காலேஜுக்கு இன்னைக்கு 6 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதான்டா நம்ம கரசோட அப்பா இருக்கான்ல. ஆமா. அதான் இந்த காலேஜ் கட்டின அந்த விளங்காதவன். சரி, அவன் நினைவு நாளாம். அதான் 6 நாள் லீவு. ஏண்டா எவ்வளவு பெரிய மகான அசால்ட்டா விளங்காதவன் சொல்லிக்கிருக்க. பின்ன அவன் என்ன மகானா? நீ நானும் உயிரோடு இருந்தே நம்மளால ஒரு 1 hour லீவ் வாங்க முடியல. ஒருத்த செத்து நமக்காக 6 நாள் லீவ் வாங்கி தரானா? அப்ப அவன் மகான் இல்லாம என்னடா? சரி வா. சரி, இப்ப எங்க நீ அவசரமா பைக் எடுத்து கிளம்பிக்கிருக்க? வீட்டுக்கு தான். என்னது வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போய் விருதுகிரி படத்தை திருட்டு விசில பார்க்க போறியா? யார் அவன்? காலேஜ் விட்டாலும் வீட்டுக்கு போறேன்றியடா. உங்கள மாதிரி பசங்களால தானே இந்திய சினிமா துறையை செத்துக்கு இருக்கு. ஒழுங்காவா படத்துக்கு போ. சாரி மச்சான், ரிலீஸ் ஆன எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டேன். அதுக்காக நான் படம் எடுத்தாடா ரிலீஸ் பண்ணி உன்னைய கூட்டிட்டு போக முடியும்? வாடா. டேய், பார்த்த படத்தையும் பார்க்கறது கடுப்பா இருக்கும்டா. மாப்ள அப்படிலாம் இல்ல, இன்னைக்கு கலாயா போகும். வா. ஒன்னும் புரியலையே. டே கார்த்தி காத்தாடிலாம் இன்னைக்கு தேவி தியேட்டருக்கு படத்துக்கு போறாங்கடா. அவங்களுக்கு பின்னாடியே டிக்கெட் வாங்கி உட்கார்றோம். படம் முடியற வரைக்கும் இன்னைக்கு திணற அவங்கள கலாய்க்கிறோம். டேய், இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா. ஐயே நீ தேற மாட்ட போலயே. மாப்ள, நண்பனா இருந்தா உயிரை கொடுக்குற நண்பனா இருக்கணும்டா. எதிரியா இருந்தா உயிரை எடுக்கிற நண்பனா இருக்கணும். இப்ப நம்ம அவங்களுக்கு நெருங்கி எதிரிங்கடா. இத பண்ணியே ஆகணும். டேய், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். வந்து தொலைறோம் வா. நீ என்னப்பா இப்படி செழிச்சுக்கிற? ஸ்வேதா கூட எதுவும் வெளியே போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? டேய், ஆகுனா கோவப்பட்டுக்க. எடு வண்டி எடு. போறப்ப இந்த பையன் குப்பையில போட்டுறணும். டிரைவர், ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. பார்த்து ஓட்டுப்பா. ஓட்டு. எங்கேயும் கொண்டு போய் கோர்த்துறாதரா. எடு வண்டிய. ஏய் மாப்ள, உங்க அத்தை மங்க பூங்காவனை என்னை கேட்டுச்சா? டேய், ரைட் விடு. ஆமா மாப்ள, நான் அந்த புள்ளையும் கூட்டிட்டு போயிருமாடா படத்துக்கு? வேணாம், மூஞ்சி சரியில்லை. மெதுவா ஓட்டுப்பா. மாப்ள, வண்டியை மெதுவா ஓட்டு. என்னடாவா? அங்க வாரு யாருன்னு. மாப்ள, அவன் பக்கமா வண்டியை விடு. ஏண்டா? அவனை தூக்கி நடுவுல உட்கார வச்சுட்டு ட்ரிபிள்ஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கண்ண மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டு சொல்றது மட்டும் செய்யறா. விடுறா வண்டிய. நிப்பாட்டே. ஏன் மாப்ள, இங்க இருந்து தேவி தியேட்டருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன ஒரு 20 நிமிஷம் ஆகும். அப்ப நடந்து போகணும்னா 1 hour ஆகும். மழை டைம் வேற, ரோடெல்லாம் ஒரே மோசமா இருக்கும். 1.5 hour கூட ஆகலாம். அப்ப நடந்து போனோம்னா படத்துக்கு இன்டர்வலுக்கு தான் போய் சேர முடியும்னு சொல்ற. எப்பா, தீப்பொறி திரும்புங்க நம்ம மேல கங்க கக்கிற புதுரா. வாடா, ஓடிடுவோம், பயமா இருக்குடா. டேய், மழையில நம்புத்து போயிருக்குடா. அது எங்கடா பத்த போகுது? டேய், நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன பிரச்சனைக்கு இருக்காதீங்க. ஹலோ பாஸ், நீங்க யாருங்க? உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க ஏன் பாஸ் உங்களை கலாய்க்கணும்? உங்களுக்கு மன பிராந்தியா இருக்கும். ஒரு நல்ல டாக்டரா பாருங்க, போங்க. டேய் பாலா, நான் கோவமா இருக்கேன். தயவு செஞ்சு கிளம்பு. ஐயோ, கோவமா இருக்காராம்டா. வாடா கிளம்பிடுவோம். ஏண்டா, உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எங்களுக்கெல்லாம் கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? ரோடும் கூட பார்க்க மாட்டேன்டா. கலகம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், என்னடா அவனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? ஏன் நானும் கலாய்க்கணும்னு சொல்றியா?
மாப்பிள இவனெல்லாம் எதுக்குடா கலாய்ச்சிட்டு வாடா போய் நம்ம வேலையை பார்ப்போம். நீ நேரா வண்டியை ஜமால் செட்டு கடைக்கு விடு. எதுக்குடா? எங்க எதிர்த்த வீட்டு ஆண்டிக்கு ஒரு செருப்பு வாங்கணும்டா. அதனால இந்த பைக்கை வித்து ஒரு 30,000 ரூபாய்க்கு ரொமான்டிக்கா செருப்பு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். விடு வண்டியை. எதிர் வீட்டு ஆண்டிக்கு 30,000 ரூபாய்க்கு செருப்பா? ஏண்டா அவன் காலேஜ்ல படிக்கிற ஆண்டிக்கு பைக்கை வித்து 60,000 ரூபாய்க்கு டைமண்ட் ரிங் வாங்கி தரப்ப நான் எதிர்த்த வீட்டு ஆண்டிக்கு 30,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுக்க கூடாதாடா? பாக்குறேன் பாரு. ஐயப்பா, சரியான ஏத்தி வண்டி ஓட்டிட்டான்டா. டேய் பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட வச்சு இந்த தை சேர்த்து பூரா கொட்டிட்டான்டா. ஏன் தை சாத்தடா கொண்டு நீ ஓன் தை சாத்த நான் எடுக்கிறதா? டேய் டேய் எங்க அம்மா ஊர்கால வச்சு விட்டுட்டாங்கடா. ஊர்காயெல்லாம் கொட்டிப்டியடா. டேய் இருடா ஒண்ணே. டேய் டேய் இங்க பாரு அவன் அமுக்குறான்டா பயங்கரமா. டேய் பாரு அடிச்சாடா. ஐயோ என் வந்தாடா. இவன்டா எனக்கு சரியானாது. நீ அடிச்சடிக்கு ஒண்ணே நான் அடிக்கிற அடியில பாறா என்ன செய்யற? பாறாவே கொஞ்சம் காமிக்க மாட்டாடா. டேய் இத கீழ விழுறாடா. டேய் நான் கீழ விழுறேன்டா. டேய் என்ன அடிக்காதடா. டேய் டேய் என்ன அடிக்கிறீங்க? டேய் கண்ணையில மண்ணை போடுடா. இருடா போடு தட்ட விட்டுடா. டேய் ஒரு சட்டை சூப்பரா இருக்கா. இருடா அந்த கட்டை நீ நான் ஊத்து விட்டு. ஐயப்பா போங்கடா. நீ வா மாப்ள.